அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் எண் 1. வான்நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. பொருள்: மழை பெய்வதால் உலக உயிர்கள் வாழ்ந்து வருவதால் மழையே அமுதமாகும். குறள் எண் 2. துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பொருள்: உண்ணும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதும் மழை, உண்பவர்களுக்கு உணவாய் அமைவதும் மழையே ஆகும். குறள் எண் 3. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பொருள்: வானிலிருந்து வேண்டும் பொழுது மழை பெய்யாவிடின் கடல் சூழ்ந்த உலகில் பசிநிலை பெற்று உயிர்களை வருத்தும். குறள் எண் 4. ஏரின் உலாஅர் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக் கால். பொருள்: மேகம் சூழ்ந்து மழை பெய்யாவிடின் ஏர் உழும் உழவர்களும் உழுத்தொழில் செய்ய மாட்டார்கள். குறள் எண் 5. கொடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய்மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. பொருள்: வேண்டும் பொழுது பெய்யாமல் கெடுப்பதும் மழை, கெட்டவர்களுக்கு துணையாய் பெய்து வாழ வைப்பதும் மழையேயாம். குறள் எண் 6. விசும்பின் துழிவீழின் நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. பொருள்: வானத்திலிருந்து மழைத்துளிகள் விழாவிட்டால் பூமியிலிருந்து பசுமையான புல்லின் முனையையும் காண முடியாது. குறள் எண் 7. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடின். பொருள்: மேகம் தன் இயல்பை குறைத்து கடலில் மழை பெய்யாவிட்டால் அளவற்ற நீரையுடைய கடலும் தன் இயல்பில் குறையும். குறள் எண் 8. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. பொருள்: மழை பெய்யாது பொய்த்துவிடுமானால் உலகில் வானவர்க்குச் செய்யும் விழாவும் பூசனையும் நடைபெறாது. குறள் எண் 9. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். பொருள்: மழை பெய்யாவிட்டால் இப்பரந்த உலகில் மக்கள் செய்யும் தானமும் தவமும் நடைபெறாது. குறள் எண் 10. நீரின்று அமையாது உலகு எனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. பொருள்: எத்தகைய மேம்பட்டவர்க்கும் தண்ணீர் இல்லாமல் உலகியல் அமையாது, அந்த தண்ணீரும் வானம் வழங்காமல் வராது.